ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஏஐ தொழில்நுட்பம் இப்போ இன்னைக்கு ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு இருக்கு. இன்னைக்கு தேதிக்கு அது ஏகப்பட்ட வேலைகளை செய்யுது. நம்ம சொல்ற நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சு நிறைய விஷயங்களை நமக்காக பண்ணிட்டு இருக்கு. அது மாதிரி நிறைய விஷயங்கள்ல நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான் லோகோவை கிரியேட் பண்றது. நம்ம எல்லாருக்கும் யூடியூப் சேனல் ஆகட்டும், ஒரு பிசினஸ் ஆகட்டும், ஒரு கிளாத்திங் பிராண்ட், இல்ல ஒரு கடை ஆரம்பிக்கிறது, என்ன பண்ணாலும் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு லோகோ ரொம்ப தேவைப்படுது. அந்த மாதிரி லோகோ படுறவங்களுக்காக நம்ம மைக்ரோசாஃப்ட்ல கோபைலட் அப்படின்னு ஒரு ஏஐ விட்டுருக்காங்க. அந்த கோபைலட்ல ஈஸியா வந்து நமக்கு தேவையான லோகோஸை நம்மளே கிரியேட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு டிசைனிங் நாலேஜ் தேவையில்ல. போட்டோஷாப், கோரல் டிரா இந்த மாதிரி பெரிய பெரிய சாஃப்ட்வேர் நாலேஜ் தேவையில்ல. உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சா மட்டும் போதும். அதை வச்சு ரொம்ப ஈஸியா நமக்கு தேவையான ஒரு லோகோவை நமக்கு தேவையான ஸ்டைல்லயே கிரியேட் பண்ணலாம். அது எப்படின்னா இன்னைக்கு வீடியோல காட்ட போறேன். உங்களுக்கு ஒரு போனோ இல்ல ஐபேடோ இல்ல டேப்லெட்டோ கம்ப்யூட்டரோ ஏதோ ஒண்ணு இருந்தா போதும், நீங்க ஈஸியா கிரியேட் பண்ணிக்கலாம். ரொம்ப பேச வேண்டாம், இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். எப்படி லோகோ கிரியேட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த நீரை எடுத்து பாம்பு கட்டிப்பட்ட சட்டையில் நன்கு வடிகட்ட வேண்டும். ஃபர்ஸ்ட் எடுத்தது உங்க போனோ, லேப்டாப்போ இல்ல கம்ப்யூட்டரோ இல்ல டேப்லெட்டோ ஏதோ ஒண்ணுல நீங்க என்ன பண்ணணும்னா அதோட ஆப் ஸ்டோருக்குள்ள போய்க்கோங்க. ஆப் ஸ்டோர்ல போயிட்டு சர்ச்ல போய் பிங் கோபைலட் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணா இந்த மாதிரி 2 ஆப்ஸ் வரும். மைக்ரோசாஃப்ட் கோபைலட் அப்படின்னு ஒண்ணு, இன்னொன்னு பிங் சாட் வித் ஏஐ அண்ட் GPT-4ன்னு வரும். இந்த 2வது ஆப் பிங் சாட் வித் ஏஐ அண்ட் GPT-4 இன்ஸ்டால் பண்ணி உங்க போன்ல ஓபன் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண உடனே இந்த மாதிரி கோபைலட் அப்படிங்கிற கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணிட்டு எடுத்ததுமே நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கலாம். நான் இப்ப வந்து ஒரு கிளாத்திங் பிராண்டுக்கு லோகோ கிரியேட் பண்றதுக்காக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். எனக்கு எந்த மாதிரி பொருளை வச்சு லோகோ வேணுங்கிறதுக்கு ஒரு ஆரோ அப்படிங்கிற வேர்டை ஆட் பண்றேன். அதாவது அம்பு வச்சு எனக்கு ஒரு லோகோ வேணும், அதை நீ கிரியேட் பண்ணித்தான்னு சொல்றேன். உடனே கோபைலட் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஐ வில் ட்ரை டு கிரியேட் தட் அப்படின்னு சொல்லுது. உடனே அங்க லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. கீழே 4 பிக்சர்ஸ் லோட் ஆகுது. அது லோட் ஆகி முடிச்சதும் நமக்கு 4 சஜஷன்ஸ் கொடுக்கும். இது வந்து லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். எப்பவுமே அது எடுக்கிறது தான், அது ரொம்ப நார்மல் தான். இப்ப பாருங்க, 4 பிக்சர்ஸ் லோட் ஆயிருக்கு. இது 4மே லோகோஸ் தான். நமக்கு எது பிடிச்சிருக்கோ நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி ஓபன் பண்ணி நமக்கு பிடிச்ச லோகோவை, நமக்கு எது பிடிச்சிருக்கு, எப்படி டிசைன், கலர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம ஒன்னொன்னையும் ஓபன் பண்ணியே பார்த்துக்கலாம். ஒருவேளை ஃபர்ஸ்ட் கொடுத்த அந்த 4 உங்களுக்கு பெருசா பிடிக்கலனா கீழே அதுவே வந்து சஜஷன்ஸ் கொடுக்குது பாருங்க. ஆட் சம் வைப்ரண்ட் கலர்ஸ், மேக் இட் ஸ்லீக் அண்ட் மாடர்ன், இந்த மாதிரி அதுவே சஜஷன்ஸ் கொடுக்குது. அதுல கிளிக் பண்ணி கூட நம்ம அடுத்த 4 வந்து ஜென்ரேட் பண்ணலாம். அதாவது நான் வந்து ஆட் சம் வைப்ரண்ட் கலர்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். அது உடனே ஐ வில் ட்ரை டு கிரியேட் தட் அப்படின்னு சொல்லுது. திரும்பவும் இப்ப வேற வைப்ரண்ட் கலர்ஸ்ல 4 லோகோ இப்ப அது ரெடி பண்ணிட்டு இருக்கு. இப்ப லோட் ஆகி அது வரும். இதோ இப்ப பாருங்க, இருந்த கலர் பேட்டர்னுக்கும் இப்ப இருக்க கலர் பேட்டர்னுக்கும் நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியுது. கொஞ்சம் டல் கலர்ஸா வந்தது. இப்ப வந்து பிரைட் ரெட், ஆரஞ்சு, ப்ளூ, நியான் கலர்ஸ் எல்லாம் இப்ப யூஸ் பண்ணுது. இப்போ இருக்க லோகோ வந்து ரொம்ப பிரைட்டாவே தெரியுது. இப்பவும் வந்து 4 சஜஷன்ஸ் நமக்கு கொடுக்குது. நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாலும் அது வந்து நமக்கு 4 சஜஷன்ஸ் கொடுக்கும். அதுல இருந்து நம்ம அதுக்கப்புறம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, கீழே அதுவே திரும்பவும் சஜஷன்ஸ் கொடுக்குது. மேக் இட் ஸ்லீக் அண்ட் மாடர்ன், யூஸ் அ போல்ட் ஃபாண்ட், அந்த மாதிரி எல்லாம் கொடுக்குது. நான் மேக் இட் ஸ்லீக் அண்ட் மாடர்ன் திரும்பவும் சஜஷன் அதுல இருந்தே கொடுத்துருக்கேன். திரும்பவும் அது வந்து ஐ வில் ட்ரை டு கிரியேட் தட் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் லோட் ஆயிட்டு இருக்கு. இப்பவும் 4 பிக்சர்ஸ் வரப்போகுது. 4 லோகோஸ் கொஞ்சம் மாடர்ன் ஸ்டைல்ல வரப்போகுது. இப்ப பாருங்க, நான் வந்து யூஸ் மோர் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லி நான் ஒரு சஜஷன் கொடுக்குறேன். அது வந்து அது கொடுக்குற மெஷின் சஜஷன்ஸை விட்டுட்டு நானே ஒரு சஜஷன் கொடுக்குறேன். நம்ம இது மாதிரி யூஸ் மோர் கர்வ் லைன்ஸ், யூஸ் மோர் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், அந்த மாதிரி யூஸ் இல்லைன்னா கொஞ்சம் டெக்னிக்கலா வேற ஏதாவது கூட ட்ரை பண்ணலாம். எல்லாத்துக்குமே அதை எடுத்துக்கிட்டு அதுவே வந்து சஜஷன்ஸ் கொடுக்கும். இதோ இப்ப பாருங்க, ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வச்சு ஆரோ அப்படிங்கிற அந்த அம்பை வச்சு நமக்கு லோகோஸ் கொடுக்க போகுது. இதோ வந்துருச்சு பாருங்க. இதுல வந்து மோர் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், அதாவது ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் யூஸ் பண்ணி நிறைய லோகோஸை இப்போ அது நமக்கு 4 லோகோஸை இப்போ அது நமக்கு கொடுத்துருக்கு. இதுல ஏதாவது பிடிச்சிருக்கான்னு சொல்ல நம்ம பார்க்கலாம். நான் வந்து கன்சிடர் யூசிங் மோனோக்ரோமேட்டிக் கலர்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். அதாவது ஒயிட் அண்ட் பிளாக் மட்டும் வச்சு எனக்கு லோகோ வேணும் அப்படின்னு சொல்லி அதோட சஜஷனை கிளிக் பண்ணியிருக்கேன். இப்ப திரும்பவும் அது லோட் ஆகுது. இதோ இப்ப பாத்தீங்களா,
பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி 4 லோகோவை அது காமிச்சிருச்சு. அதையும் பார்த்ததுக்கு அப்புறம் நான் அதுகிட்ட திரும்பவும் கேட்கிறேன், கிவ் மீ மோர் ஆப்ஷன்ஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்ன உடனே அது இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸை எனக்கு கொடுத்துருச்சு. இங்க பாருங்க, மொத்தமா வந்து கிட்டத்தட்ட 10-12 லோகோ அதுல வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு தேவையான லோகோவை பிங் கோபைலட் அப்படிங்கிற ப்ரௌசர் ஆப் மூலியமா, மைக்ரோசாஃப்டோட ப்ரௌசர் ஆப் மூலியமா ரொம்ப ஈஸியா கிரியேட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வீடியோல நீங்க மைக்ரோசாஃப்ட் பிங் கோபைலட் ஆப் யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு லோகோவை எந்த ஒரு டிசைன் நாலேஜோ இல்ல போட்டோஷாப் அந்த மாதிரி சாஃப்ட்வேர் நாலேஜோ இல்லாம நீங்களே ஈஸியா வெறும் இங்கிலீஷ் நாலேஜை வச்சு எப்படி ஃப்ரீயா கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வீடியோல காமிச்சிருந்தேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட கண்டென்ட் நிறைய வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல இன்னொரு நல்ல கான்டென்ட்டோட நான் வந்து உங்களை பார்க்கறேன். Until then, take care and bye bye.